வணக்கம் நண்பர்களே, நான் நம்ம கடலூர் முத்து. ஸோ ஆஃபர்கள் எக்கச்சக்கமாக இருந்தாலும் நமக்கு தேவை அப்படின்னா தான் ஒரு மொபைல் நம்ம வாங்க போகிறோம். அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம 25,000 செக்மெண்ட்டில் பெஸ்ட்டு மொபைல்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மிகச்சிறந்த மொபைல்கள் மிக குறைந்த விலையில் ஆஃபரில் நிறையா இருக்குது. ஸோ அதில் பெஸ்ட் டீல் எது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் 25,000 செக்மெண்ட்டில் வாங்குறீங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு மொபைல் அண்டு பெஸ்ட் மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro 5G மொபைல் தான். 23,000க்கு உங்களுக்கு கையில் கிடைக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் வாங்கினீங்கன்னா 8GB RAM 256GB வேரியண்ட்டு 24,000க்கு அவைலபிளில் இருக்குது. ஸோ அதுவே நீங்கள் 12GB RAM 512GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 26,000க்கு அவைலபிளில் இருக்குது. நமக்கு 8GB RAM 256GB வேரியண்ட்டே போதுமானதாக இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கார்டு ஆஃபர் ஒரு 1000 rupees கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு 23,000க்கு இந்த மொபைல் கையில் கிடச்சிடும். ஸோ 23,000க்கு இந்த மொபைல் தான் இருக்கிறதுலே ஒர்த்தான ஒரு டீல். நான் யூஸ் பண்ண வரைக்கும் பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது அண்டு டிஸ்பிளே ரொம்பவே தரமாக இருக்குது. இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் சூப்பர் ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஒரே ஒரு காம்ப்ரமைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கேமரா மட்டும்தான், அதுவும் லோ லைட்டில் தான் சுமாராக இருக்கும். மற்றபடி நல்ல டே லைட்டிங், நல்ல லைட்டிங் கண்டிஷனில் கேமரா நல்லா தான் இருக்கும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த 23,000ல் இதை தவிர வேறு பெஸ்ட் சாய்ஸ் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 அண்டு FunTouch OS 14ல் ரன் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8300 Ultra அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட Snapdragon 8+ Gen 1 விட நல்லா பக்காவாக வேலை செய்கிற அளவுக்கு ஒரு சூப்பரான தரமான ஒரு ப்ராசஸர். ஸோ அதே மாதிரி நியர்பை உங்களுக்கு Snapdragon 8 Gen 2க்கு ஈக்குவலாக இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸர். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் UFS 4.0 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இவ்வளோ அம்சங்கள் கொடுத்து உங்களுக்கு 23,000ல் கிடைக்குது அப்படின்னா உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல். ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ செகண்ட் சாய்ஸ் பார்த்தீங்கன்னா Realme 12 Pro Plus 5G மொபைல். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் இல்லாமல் 8GB RAM 128GB வேரியண்ட்டு 30,000க்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த 30,000 ரூபா மொபைலை தான் நாம் செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ அது எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 25,000 கிடைக்குது. இந்த ஆஃபர் கிட்டத்தட்ட மாதக்கணக்காக போட்டுட்ருக்காங்க. ஸோ Realme 12 Pro Plus 5G மொபைல், Pro Plus அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. ஸோ இந்த மொபைலோடைய காஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபரில் 25,000 தான். இது மாதக்கணக்காக ஆஃபரில் இருக்குது, இப்போவும் அப்படி தான் இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து 30,000 ப்ரைஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2,000 நீங்கள் பை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ கார்டு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 3,000 உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு SBI கிரெடிட் கார்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமிலர் பேங்க் ஆஃபர்ஸ் அப்படின்னும் போது வேறு ஏதாவது கார்டு கொடுத்துருக்காங்களான்னு செக் பண்ணிவிடுவோம். ஸோ எல்லா கார்டுக்குமே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த ஒரு கார்டு யூஸ் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு 3,000 டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 5,000 இன்ஸ்டண்ட்டாக டிஸ்கவுண்ட் ஆகிடும். ஸோ உங்கள் கையில் புதிய மொபைலே 25,000க்கு தான் இந்த பர்டிகுலர் Realme 12 Pro Plus அப்படிங்கிற மொபைல் கிடைக்குது. பட் யூஸ்டு மொபைலே பார்த்தீங்கன்னா 25,000க்கு போடுறாங்க. இல்லை சீல்டு கட்டு, அன்யூஸ்டு, யூஸ்டு 1 month யூஸ்டு, 2 month யூஸ்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா 25,000க்கு சேல்ஸில் இருக்குது. பட் புதிய மொபைலே மாத கணக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000ல் தான் இருக்குது. ஒரு நண்பர் ஒருத்தர் இந்த மொபைல் வாங்குறதா இருந்தார், இன்னும் வாங்கிட்டாரான்னு தெரில. ஸோ உங்களுக்கு ஃபோட்டோகிராஃபி ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணலாம். ஒரு ஸ்டைலிஷான கர்வ்டு AMOLED டிஸ்பிளே வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர். அது மட்டும் இல்லாமல் ரியரில் பார்த்தீங்கன்னா 50 MP மெயின் கேமரா, 8 MP அல்ட்ரா வைடு, 64 MP டெலஃபோட்டோ இருக்குது, 32 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க, 5000 mAh பேட்டரி வித் 67 வாட் சார்ஜர் டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ ஓவராலாக உங்களுக்கு 25,000ல் பெஸ்ட்டு கேமரா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா பெஸ்ட்டு கேமரா, பெஸ்ட்டு டிஸ்பிளே, பெஸ்ட்டு டிசைன் இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு இந்த பர்டிகுலர் மொபைல் நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு மோட்டோரோலாவில் ஒரு பெஸ்ட் மொபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Motorola Edge 50 Pro. இப்போ தான் லேட்டஸ்ட்டாக லான்ச் பண்ண மொபைல். இது லான்ச்சிங் ஆஃபரும் 28,000 தான். இப்போ அந்த ஆஃபர் திரும்ப கண்டினியூ பண்ணுறாங்க. ஸோ 28,000க்கு உண்மையிலே ஒர்த்தான ஒரு மொபைல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்க்குறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இப்போ 30,000லேருந்து 31,000 ப்ரைஸ் அதிகமாகிட்டாங்க. ஸோ ஆஃபரில் ஒரு 1000 ரூபா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. 8GB RAM 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31,000 ரூபா ப்ரைஸ் இருக்குது. ஸோ அந்த 31,000 ப்ரைஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு
3000 கொடுக்குறாங்க. ஸோ அந்த கார்டு ஆஃபர் அப்படின்னும் போது உங்களுக்கு நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஆட் ஆகிடும். அப்படி இல்லாட்டி நீங்கள் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த கார்டுக்கு ஆஃபர் கொடுத்துருவாங்க. எந்த ஒரு பேங்க் கார்டாக இருந்தாலும் 3000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடச்சிரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மொபைல் உங்களுக்கு 28,000க்கு கையில் கிடைக்கும். 28,000க்கு இந்த பர்டிகுலர் மோட்டரோலா H50 ப்ரோவில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 8GB RAM 256GB வேரியன்ட் கிடைக்குது. நெக்ஸ்ட்டு 1.5K ரெசல்யூஷனில் 144 Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட ஒரு AMOLED டிஸ்பிளே, அதுவும் கர்வ்டு AMOLED வித் இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கிடைக்குது. ஸோ 1.5K ரெசல்யூஷன் அப்படின்னா போக்கோ X6 ப்ரோவில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு 50 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. IP68 ரேட்டிங்கும் கொடுக்குறாங்க 28,000. ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 அப்படிங்கிற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் உங்களுக்கு டெலஃபோட்டோ லென்ஸும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. 50 MP செல்ஃபி கேமராவும் கொடுக்குறாங்க. ஸோ அதோட மட்டும் இல்லாமல் நீங்கள் 8GB RAM வேரியன்ட் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டப்பாவில் 68 வாட் சார்ஜர் தான் இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுவே நீங்கள் 12GB RAM வேரியன்ட் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு டப்பாவில் 125 வாட் சார்ஜர் இன்க்ளூட் பண்ணுவாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூசர் ரிவ்யூவில் கேமராவில் சூப்பராக இருக்குது. அதே மாதிரி டிசைன், டிஸ்பிளே எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இது மிட்ரேஞ்ச் சிப்செட் தான். ஸோ ஓவராலாக உங்களுக்கு ஒரு சூப்பரான மோட்டரோலா மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா மோட்டரோலா H50 ப்ரோ இது ஒன்று தான் பெஸ்ட் சாய்ஸாக இருக்கும். அதே ஸ்னாப்டிராகன் 7 Gen 3 ப்ராசஸர் போட்டு உங்களுக்கு லேட்டஸ்ட்டாக ஒரு OnePlus மொபைல் வேணும்னு நினச்சிங்கன்னா OnePlus Nord CE4 செலக்ட் பண்ணலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 23,000க்கு அவைலபிளாக இருக்குது. லான்ச் பண்ணும்போது 23,500 விற்றாங்க. இப்போ வந்து உங்களுக்கு 23,000 கிடைக்குது. ஆக்சுவலாக ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ இந்த OnePlus Nord CE4 வந்து உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியன்ட் தான் கையில் கிடைக்கும். ஸோ அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000 இருக்குது. ஸோ 25,000 இருக்கக்கூடிய மொபைலுக்கு ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் போக உங்களால் 23,000க்கு வாங்கிக்க முடியும். ஸோ 23,000க்கு உங்களுக்கு OnePlus அப்படின்னு ஒரு பிராண்ட் நேம் ஒன்று கிடைச்சிரும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை பார்த்தீங்கன்னா பேட்டரி கெப்பாசிட்டி 5500 mAh மாற்றிட்டாங்க. ஸோ அதனால் பேட்டரி பேக்கப் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். 100 வாட் சார்ஜர் உங்களுக்கு டப்பாவில் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ரியரில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. நல்ல விஷயம். செல்ஃபி கேமரா ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்த மொபைல் எல்லாமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android 14 லேட்டஸ்ட் Android 14 கிடைச்சிரும். இதுவே Android 13ல் ஒரு மொபைல் வாங்கணும், அதுவும் OnePlusல வாங்கணும், அதுவும் பெஸ்ட் டீலில் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்னாப்டிராகன் 8+ Gen 1 ப்ராசஸரில் ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராசஸரில் OnePlus 11R மொபைல் 28,000க்கு அவைலபிளாக இருக்குது அதே அமேசானில். ஸோ இது வந்து உண்மையிலே ஒர்த்தான ஒரு டீல்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8GB RAM 128GB வேரியண்ட்டு ஜஸ்ட்டு 30,750 போட்டிருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்டு ஆஃபர் ஒரு 2,000 கொடுக்குறாங்க. ஸோ கார்டு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ICICI கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிங்கன்னா 2,000 இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட்டு. அதுவே இஎம்ஐயில் எடுத்திங்கன்னா தான் அந்த 2,750 டிஸ்கவுண்ட்டு. ஸோ உங்கள் கையில் மொபைல் 28,750 கிடைக்கும். ஸோ இந்த ப்ரைஸுக்கு OnePlusலேருந்து ஒரு மொபைல், அதுவும் ஒரு ப்ரீமியமான ஒரு மொபைல் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுவும் வந்து ஒரு சூப்பரான ஆஃபர் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒரு 23,000லேருந்து 28,000 வரைக்கும் நம்ம மொபைல்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அதில் உங்களுக்கு பிடித்த மொபைல் எது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ எனக்கு தெரிஞ்சு சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கிற மொபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் போக்கோ X6 Pro 5G மொபைல் தான் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்குது. அண்ட் ஆல்சோ பெஸ்ட்டுன்னு சொல்லியாச்சு. ஸோ அதனால் பெஸ்ட்டு சாய்ஸ் அப்படின்னா என்னுடைய சாய்ஸு போக்கோ X6 Pro. உங்களோட சாய்ஸ் எதுவாக இருக்கும் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.